டேய் விபத்தை தடுக்கிறதுக்கு என்ன வேணும் ஐடியா? நம்ம வந்து வண்டி நம்ம ஸ்லோவா போனோம் அதான் ஃபர்ஸ்ட் ஐடியா. சரி, அதே மாதிரி நம்ம வந்து பைக் வந்து ரோட்ல ஓட்டும் போது வந்து மெதுவா பார்த்து போனோம். முக்கியமா போன் பேசிட்டு வண்டி ஓட்ட கூடாது. சரி, போன் பேசிட்டு வண்டி ஓட்ட கூடாது. அப்படி ஒரு அர்ஜென்ட் கால்னா ஓரமா நின்று ஒரு நிமிஷம் ஆகுமா பேசிட்டு நம்ம போனா பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஹெல்மெட் கண்டிப்பா போட்டுக்கணும். சரி, நம்ம வந்து எதிர்பாராம நடக்கிறதா விபத்து. சரி, நம்ம இந்த எதிர்பாராம கீழே உள்ள யாருமே வேணுங்கிட்டவே கீழே விழுந்தாங்க. ஆமா, அப்படி நம்ம ஹெல்மெட் எதுவும் போட்டோம்னு வச்சுக்கேன், தலை நம்மளுக்கு ரொம்ப முக்கிய, தலை சேஃபா இருக்கணும். கை கால் நம்ம அடிபட்டா கூட நம்ம வந்து லேசா ஆறிடும். ஒரு எக்ஸாம்பிள் கை கால் உடஞ்ச கூட நம்ம வந்து பிரச்சனை நம்ம ஆறின்னு வச்சுக்கோங்க. தலையில அடிபட்டாலும் ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப ரிஸ்க். அதனால ஹெல்மெட் கண்டிப்பா போட்டுடணும். போன் பெஸ்ட் ஓட்டக்கூடாது. சரி, நாய் எது ரோட்ல வரும்போது குறுக்க சாட்டு வச்சுக்கேன் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால நம்ம வேணுட்டே எதுவுமே வராது. ஆமா, நமக்கு வந்து நேரம் நல்ல நேரம் தான் தப்பிச்சிருக்கோம். நம்ம வந்து பாத்து போகணும். என்ன பொறுத்தவரை அதுதான், ரொம்ப ஸ்பீடா ஓட்டக்கூடாது. கொஞ்சம் எந்த ரோட்ல எப்படி போகணும் பாத்து போகணும். ஊருலாம் போகும்போது அதுக்கு எப்படி ஸ்லோ போகணும். ஏன்னா சின்ன பிள்ளைலாம் இருக்கும். ஆமா, ஏன்னா எப்பனாலும் டக்கு டக்குன்னு குறுக்கு சாடிடும். அதுக்கு தகுந்த நம்ம மெதுவா போனாக்கி நம்ம சேஃபா இருக்கலாம். அவன் கார் போது சீட் பெல்ட் போட்டுக்கணும். இதான் என்னோட கருத்து. சரி சரி, ஆமா, அதனால பார்த்து சேஃபா வண்டி ஓட்டுங்க. ஆமா, அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, தேங்க்யூ.